அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க. இதை எடுத்து போடுவீங்களா? இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை, பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியார் என்ன, பெரியாரை பத்தி பேசுறீங்க, பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவில்லை. பெரியார் யாரு தெரியுமா, பெரியார் யாரு தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல, சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏற்று பேசியிருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினவர் நீங்க. உங்களே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பலையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தியில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியே அதை ஏற்கணுமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்தினார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல நான் சொல்ல காரணம் என்ன? சென்னையில நின்றுக்கலாம், கோயம்புத்தூர்ல நின்றுக்கலாம், ஈரோட்ல நின்றுக்கலாம், சேலத்துல நின்றுக்கலாம், வேலூர்ல நின்றுக்கலாம், விழுப்புரத்துல நின்றுக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே சாதி. உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் சாதிக்காரன் நம்பலாம் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார மக்கள் அந்த